இன்னைக்கும் இந்துடாங்கிற மூவியோடைய ரிவ்யூ பத்தி ஆஸ் அ கிறிஸ்டியன் மை ஒப்பீனியன் நான் உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அந்த படத்தின் மூலமா எப்படி எத்தனை அவங்களுடைய மைண்ட் செட்டே ஹிந்துஸை தட்டி எழுப்பணும், ஹிந்துஸ் எல்லாருமே அவங்க மைண்டில் புரிஞ்சுக்கிடணும், இந்த கண்ட்ரி ஹிந்து கண்ட்ரி, இந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் என்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க பாருங்க, இதை நான் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஒரு எப்பவும் போல் ஒரு மத பூசலை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இது தமிழ்நாடு, இது ஒருவேளை நார்த் இந்தியாவாக இருந்தனா அவங்க தங்களுடைய கல்ச்சரை உள்ளே கொண்டு வர முடியும். நமக்கு தெரியும் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து மாடலாக மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக தான் எப்பவும் போயிட்டுருக்கோம். நம்ம கோமியம் கல்ச்சருக்கோ மீண்டும் சதி சிஸ்டத்துக்கோ தேவதாசி சிஸ்டத்துக்கோ நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம உமன் எஜுகேஷன், உமன் வெல்ஃபேர், அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து நம்முடைய வாழ்க்கை தரம் உயரட்டும். கர்த்தர் நம்ம எல்லாரையும், நான் ஜீசஸ் பிள்ளை, என் மைண்டில் இதுதான் தெரியும், அதனால் நம்ம எல்லாரையும் அவர் பிளஸ் பண்ணுவாராங்க. ஓகே, நான் வந்து அந்த படத்தை குறித்த சில ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் நிறைய காரியம், ஒரு காரியம் உண்மைதான், அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த கேஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு நன்மை செய்கிறாரு, இயேசு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகும் ஹிந்துஸ்க்கு இருக்கிற அதே பெனிஃபிட்ஸில் வாழணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்தும் ஆசி வேணும், இந்த மனுஷன்கிட்ட இருந்து அந்த ஜாதி அடிப்படையில் கிடக்கிற அதுவும் வேணும். ஆக்சுவலி கிறிஸ்டியன்ஸில் உண்மையிலேயே ஜாதி இருக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஆன பிறகு எல்லாரும் பிசி ஆயிடுவாங்க. பட் இந்த பிளேஸில் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து அந்த அந்த படத்தில் ஒரு காரியத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 பேர், நிறைய பேர், ஒரு ஒரு வில்லேஜில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, வெளியே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. பட் உள்ளே வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்னு இருக்குது, ப்ளஸ் அவங்க வந்து ஹிந்துன்னு இருக்குது, ஆதி திராவிடர் ஹிந்துன்னு. அதனால அவங்க எஸ்சிலேயே இருக்கிறாங்க, எஸ்சி கோட்டாலேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கான எல்லா மெடிக்கல்ஸ் எல்லாம் கிடைக்குது. பட் ஒரு கூட்ட ஆதி திராவிடர்கள் ஹிந்துஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கவில்லை. காரணம் என்னன்னா, இவங்களால அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இங்கே உள்ள 2 பேருக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கிடைச்சிருது, அதனால அங்கே உள்ள 2 பேருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்காம போயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பிசியில் போக வேண்டியவங்க எஸ்சி கோட்டாவில் வந்துட்டாங்க, அதனால கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையானா? இது நிறைய இடங்கள்ல நடக்கிறது என்று கேள்விப்பட முடிகிறது. ஆனால் இந்த குறித்து நீங்கள் உண்மையிலேயே அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா, பைபிள் படி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, இயேசுங்கிற நாமத்தினாலேயோ இல்லை சுவிசேஷத்துக்காகவோ ஒருத்தன் வந்து தன்னுடைய நிலத்தை ஆகிலும் தன்னுடைய வீட்டை ஆகிலும் எதையாச்சும் விட்டுட்டு வந்தானா 100 மடங்கு காட் பிளஸ் பண்ணுவாருன்னு இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஏதாவது நீங்கள் விட்டுட்டு இயேசுவை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா இயேசு உங்களை கட்டாயம் பிளஸ் பண்ணுவார். அதனால நீங்கள் மறைந்து உள்ள வந்து இப்படி ஏமாற்றி ஒரு கோட்டால இருந்து எனக்கு வந்து அந்த அந்த அது கிடைக்கும் இது கிடைக்கும் நான் டாக்டர் ஆகிடலாம் ப்ளீஸ் அந்த மாதிரி மைண்டில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் ஒன்று இந்த சைடு போயிருங்க, இல்லை அந்த சைடு போயிருங்க. உங்களுக்கு இயேசு முக்கியம்னா இங்கே வந்துடுங்க. இல்லைங்க எனக்கு அந்த கோட்டா தான் முக்கியம், எஸ்சி கோட்டாவில் நான் இருக்கணும், நிறையா அங்கே போனால் தான் என் பிள்ளை படிப்பான், ஓகே அப்போ அந்த சைடு போயிருங்க. அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் கையில் இருக்குது, அந்த முடிவு உங்கள் கையில் இருக்குது, அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அது என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாராலையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது உங்கள் கரத்தில் இருக்குது. நீங்கள் உங்கள் டிசைட், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஏமாத்தாதுங்க, அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். அது தப்பு தான். அது எவ்வளோ பெரிய அவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க படம் இயக்கி அதை இந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் காரனோ பிஜேபி காரனோ அவன் சொல்கிறது உண்மையா? மாறணும். அந்த டைமில் போயிட்டு அவன் சங்கி சொல்கிறான் அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம சைடில் தப்பு இருந்தால் தப்புன்னு ஒத்துக்கட்டும், மாறணும்னு ஒத்துக்கட்டும். ஓகே, இப்போது இன்னும் சில காரியங்கள் சொன்னாங்க, அதில் நிறைய விகற்பமாக இருந்தது. பட் நான் கிறிஸ்டியானிக் வியூவில் நான் பேச விரும்புகிறேன், ஆனால் சிலருக்கு இது புரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வராங்க. ஒருத்தன் வந்து ட்ராக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான், அவங்க ட்ராக்ஸ் கொடுக்காதீங்கிறாங்க. ஜீசஸை பற்றின துண்டு பிரசவம் கொடுக்கலாமா? நம்ம சட்டத்திட்டத்தின்படி ஆர்டிகிள் 25 படி ஒருத்தங்க தங்களுடைய மத பிரச்சாரத்தை பண்ணலாம்னு சொல்லி நம்முடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே லா பாஸ் ஆகிருக்கு. அது முன்னாடியே இருக்குது, ஆர்டிகல் 25. நீங்கள் உங்கள் ஹிந்துவிசத்தை பற்றி என்கிட்ட பேச முடியும், நான் என்னுடைய கிறிஸ்டியன்ஸோடைய கான்செப்ட்ஸை பற்றி, ஜீசஸை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச முடியும், யாருனாலும் பேசலாம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஃபோர்ஸ் கன்வெர்ஷன்
அலோடு கிடையாது. நான் உங்களை என் மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் என் மதத்தின் கொள்கையை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ஹிஜாப் போடணும் இப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது தப்பு. இதே இது ஒரு கிறிஸ்டின் இன்னையிலிருந்து உன் பொட்டை நீ எடுத்துரு, உன் கழுத்தில் இனிமே இந்த மாதிரியான சிம்பிள் உள்ள செயினை போடாத, உன் கையில் உள்ள கயிறை அவுத்துரு அப்படின்னு சொல்லி இஃப் தே ஃபோர்ஸ் யூ, உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது தவறான விஷயம். ஆனால் ஒருத்தங்க ஜென்டலாக உங்கள்கிட்ட உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க. விருப்பம் இல்லையா ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் போங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட பேசலாம், உங்கள் காடை பற்றி என்கிட்ட பேசலாம். ஏன்னா நம்முடைய இந்தியாவில் மத சுதந்திரம் இருக்குது. நீங்கள் யாரும் எதை பற்றியும் பேசலாம். இன்னைக்கு ஒரு மாதிரியே கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தன் இயேசுவை பற்றி பேசிட்டானா அது தப்பு. நான் ஒன்று சொல்கிறேன், எதுக்கு கிறிஸ்டியன்ஸ் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க? ஏன்னா பைபிளில் இயேசு கொடுத்த கட்டளையே தான். அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறத பார்த்தேன். இயேசு யாரையாவது நீ உன் மதத்துக்கு மாத்தினா ரெட்டத்தனையான தண்டனை வர்றவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை உள்ள புகுந்து வச்சிருந்தாங்க. அது ஆக்சுவலி இயேசு யாரை பார்த்து சொன்னார்னா மாயக்காரரை பார்த்து சொன்னார், ஹிப்போக்ரைட்ஸை பற்றி சொன்னார். சரி இல்லாமல் இஷ்டப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெளியே உள்ள ஜனங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து அதை சொன்னார். ஆனால் ஜீசஸ் மத்தேயு 28 19 20 சொன்னார், நீங்கள் உலகம் எல்லாம் போங்க, எல்லா ஜாதிக்காரங்களையும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் போய் நான் அவங்களுக்காக செஞ்சதை போய் சொல்லுங்க, எழுதப்பட்டிருக்கு, அவங்களுக்காக நான் செஞ்சதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அனுப்புறாரு. அவங்க எல்லாரும் என்னுடைய சீஷனா மாத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இயேசு சொன்னது அது பிரதான கட்டளை. இது உண்மை. இயேசு சொல்லி இருக்கிறாரு. எப்படி ஒரு ஹிந்துஸ் அவங்க ஒவ்வொரு டீயா போயிட்டு நீங்க பாருங்க, ஒரு கலர் ஷாலை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, முந்தானையை பிடிச்சிட்டு எனக்கு தர்மம் பண்ணுங்க, இது எங்களுடைய சாமிக்காக எடுக்கிறேன், என்கிட்ட நீட்டுறாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, நீ என்கிட்ட இதுக்கு நீட்டுற, போ நீ மதத்தை வச்சுட்டு என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு நான் கேட்க முடியாது. அவங்க வேண்டுதல், அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒன்று எனக்கு இஷ்டம் இருந்தால் நான் காசு போடலாம், இஷ்டம் இல்லைன்னா இல்லை எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் சாமிக்கு நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் அனுப்ப முடியும். அது என்னுடைய சாய்ஸ். அதே மாதிரி உங்ககிட்ட இயேசுவை பற்றியோ இயேசுவை பற்றின துண்டு பிரதிகளையோ உங்களுடைய கிராமத்திலையோ உங்கள் பட்டணத்திலேயோ யாருனாலும் கொடுக்க முடியும். அதே தான் முஸ்லிம்ஸ்க்கும். அவங்க உங்ககிட்ட சொல்ல முடியும், அல்லாஹ் இஸ் த ட்ரூ காட் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட பேச முடியும். ஆனால் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்க இஷ்டம். ஆனால் ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ கூட நம்ம சில இடங்கள்ல பார்த்தோம், சில ஐடி கம்பெனிஸில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ்ஃபுல் கன்வென்ஷன், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீ மதம் மாறணும், உங்களுடைய காரியத்தை வச்சு உங்க கூட ரிலேஷன்ஷிப், தவறான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களை மதம் மாற்ற, நான் உன்னை கல்யாணம் கட்டணும்னா நீ மதம் மாறி தான் ஆகணும், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் டினைட். ஈவன் இஃப் ஒரு கிறிஸ்டியனுங்கிட்ட நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் மூஞ்சில் துப்பி அனுப்புங்க. பைபிளில் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நீ கேளுங்க, உங்கள் இயேசு இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா கேளுங்க. இயேசு இதை சொல்லலை. கல்யாணத்துக்காக இயேசு நான் ஒன்று சொல்லவா, இயேசு உண்மையிலே அன்பானவர். இயேசு நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய மதவாதிகள் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இயேசுவை பிடிக்காது, இயேசு கொடூரமானவன் அப்படி நீங்கள் பிடிக்கவே பிடிக்காது, இந்த மதம் வெளிநாட்டு கடவுள். இயேசு வெளிநாட்டு கடவுள் இல்லை. இயேசு பிறந்தது ஏசியாவில், இயேசு பிறந்தது அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலையோ இல்லை, இயேசு பிறந்தது ஏசியாவில் உள்ள இஸ்ரேலில், ஜெருசலேமில். ஏன் ஜெருசலேமில் பிறந்தாரு தெரியுமா? உலகத்துக்கு ஜெருசலேம் தான் சென்டர். அவர் எல்லாத்துக்கும் உரியவர். அந்த ஒரே காரியத்துக்காக தான் அவர் ஜெருசலேமில் பிறந்தாரு. இன்னைக்கு உங்களையும் அவர் நேசிக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் மதவாதியாக இருக்கலாம், இயேசுவை வெறுத்து இருக்கலாம், இயேசுடையவர்களை அடிச்சிருக்கலாம், துன்புறுத்தி இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசி இருக்கலாம், சபையை கிறிஸ்டியன்ஸை அசிங்கமாக நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசி அடிக்க கூட செஞ்சுருக்கலாம் கிறிஸ்தவங்களை. உங்கள் கிராமத்துக்குள்ளே யாரோ துண்டு பிரசவ அந்த பிரதியை கொண்டு வந்திருக்கலாம், நீங்கள் துப்பி அனுப்பியிருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு கெட்டவர் கிடையாது, இயேசு நல்லவர். அதனால் இயேசு அவர் எப்படி தெரியுமா உங்களை அவர்கிட்ட வரணும்னு விரும்புகிறாரு? உங்கள் விருப்பத்தின்படி. யாரோ ஒருத்தனுக்காக நீங்கள் அவர்கிட்ட வந்தால் அவருக்கு பிடிக்காது. எனக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கிறாங்க, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அதனால் நான் கிறிஸ்டினாக மாறிட்டேன். இயேசு அப்படி வர்றவங்கள பிடிக்காது. இயேசுக்கு அப்படி பிடிக்காது. இயேசு சொல்கிற, நீ எனக்காக என்கிட்ட வா. யாரோ ஒருத்தன் உன்னை கட்டாயப்படுத்தினான்னு வராத, ஏதோ ஒன்றுக்காக என்கிட்ட வராத.
எனக்காக என்கிட்ட வா. ஏன்னா உங்க பாவத்துக்காக நான் ஒன்று சொல்லவா, நீங்க எவ்வளவு கெட்டவங்களா இருக்கலாம், எவ்வளவு கொடூரமான பாவம் பண்ணியிருக்கலாம். பைபிள்ல எங்கேயுமே இயேசு பாவிகளை வெறுத்தார்னு எழுதப்படல. நீங்க ஒருவேளை செக்ஷுவல் சின் கமிட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு கொலைபாதகம் பண்ணியிருக்கலாம், கொடூரமான பாவத்தை பண்ணியிருக்கலாம். ஆனா இயேசு உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க இயேசுவே வெறுத்திருக்கலாம். இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. உன் பாவத்துக்காக நான் சிலுவையில், இயேசு உங்களுடைய பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏங்க பாவம் சிந்தணும், ரத்தம் சிந்தணும் இயேசு? ஏன் தெரியுமா? ஒன்று தெரியணும், சொர்க்கத்தில் ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம் தெரியுமா? ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவன் நரகத்திற்கு போகணும், எரிகிற அக்கினிக்கு போகணும். அது ஒரு பாவமா இருந்தாலும் சரி, அவன் எரிகிற அக்கினிக்கு தான் போகணும். இது சொர்க்கத்தின் சட்டங்கள்ல ஒன்று. அப்போ இப்ப மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அவன் நரகத்துக்கு போக வேண்டியவன். இப்போ பார்க்கிறாரு கடவுள், இவனை மீட்கிறதற்கான ஏதாவது வழி இருக்குதா? இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஒருத்தன் பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ஒரு பரிசுத்தம் உள்ள ஒருத்தருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள மனுஷன் எல்லாரும் பாவியா இருக்கிறதுனால யாருடைய ரத்தமும் அந்த நீதி உள்ள ரத்தமாய் இருக்க முடியல. அதனால இயேசு கடவுள் மனுஷனாய் அவதரிக்கிறார். மனுஷன் இயேசு கடவுளாய் மாறல. நீங்க சில கடவுளை சொல்லுவாங்க, அந்த பாபா அவர் இவர் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மனுஷன் கடவுளாய் மாறினார்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு தெரியணும், இயேசு கடவுள் மனுஷனாய் மாறினார். மாறி உங்க பாவத்திற்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழும்பவில்லை என்றால் இந்த வேதம் பொய்யா இருந்திருக்கும். ஆனா அவர் உயிரோடு எழுந்தார், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்க இயேசுவை நம்பி பாருங்களேன், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்க, ஒருவேளை நீங்க இயேசுக்கு விரோதமா இருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், இயேசு உங்க லைஃப்ல அற்புதம் செய்ய முடியும். உங்க லைஃப்ல உள்ள வியாதியை மாற்ற முடியும், உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்ற முடியும், உங்களுடைய வேலை இல்லாத சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்க கஷ்டத்தை போக்க முடியும். இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிறதுக்கு அடையாளத்தை காட்ட முடியும். நீங்க நம்புறீங்களா? இயேசுவை உங்களுக்கு செய்வார். இயேசு உங்களுக்கு செய்ய முடியும். நீங்க ஏதோ சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிலருக்கு செஞ்சிருக்கிறாரு. இயேசுவை பற்றி நான் தான் சொன்னேன், இயேசுவை பற்றி சொல்கிறேன். இயேசுகிட்ட ப்ரே பண்ணாங்க, இயேசு அற்புதம் செஞ்சார் அவங்க லைஃப்பில். உங்கள் லைஃப்லையும் இயேசு செய்ய முடியும். நீங்கள் எப்போவுமே இயேசுவை நெகட்டிவாக நினச்சிடாதுங்க. இயேசு உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இயேசுவை வெறுக்கலாம், ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதை நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், உங்கள் இதுலேயே சிஎஸ்ஐ, பெண்டெகோஸ்ட், ஆர்சி அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கும்பிடுறீங்களே, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டான பிரிவில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட உங்கள் இதில் கேஸ்ட் இல்லையா? பைபிள் படி கேஸ்ட் கிடையாது. பைபிளில் தெளிவாக இருக்குது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒன்றா இருக்காங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒன்றா இருக்காங்க. நீங்கள் பெண்ணு, நீங்கள் ஆணு, அந்த டிஃப்ரென்ஷியேட் கூட எங்கே கிடையாதுன்னா இங்கே கிடையாது. நீங்கள் ஒருவேளை அந்த தவறான மத கொள்கை உடைய ஒரு ஆட்சிகள் வந்தால் ஒருவேளை மாறலாம். இந்த பெண்களுக்குரிய உரிமைகள் தடைபட்டு போகலாம். பழைய சதி சிஸ்டம், பழைய தேவதாசி சிஸ்டம், பழைய முறைமைகளுக்கு உங்களை திருப்ப வாய்ப்புண்டு. ஆனால் அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க. எதுக்குங்க? நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய டைமு நீங்கள் பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி பிஜேபி அட்டாக் பண்ணுவாங்க, டிஎம்கே. அதனால தான் படத்தை பாருங்கள், அந்த படத்தில், இந்துடா படத்தில் கம்ப்ளீட்டாக டிஎம்கே அட்டாக் பண்ணியே பேசியிருப்பாங்க. டிஎம்கே ஏதோ கிறிஸ்டியன்ஸுக்கு ஃபுல்லும் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியும், எல்லா காரியத்திலையும் கிறிஸ்டியன்ஸோட தான் அவங்க சப்போர்ட்டாக இருக்க முடியும், எல்லாருமே எப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் ஆகும், இப்படியே காமிச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஏன்னா நான் சொல்கிறேன், இதுதான் அதோடைய ரீசன். கிறிஸ்டியன்ஸ் ஏன் தெரியுமா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க? அதுலேயும் நான் காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, பிஜேபியுடைய கொள்கை இந்துத்துவா, ஃபுல்லுமே மத சார்ந்த ஒரு கொள்கை. எப்படி தன்னுடைய மதத்தை நிப்பாட்டி மற்ற மதங்களை இழிவுபடுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம், இதுதான் அந்த பிஜேபியோடைய திட்டம். அதனால தான் இப்போ ஏடிஎம்கேக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுகிறதில்லை. அதனால தான் இந்த கொள்கைக்கு எதிர்த்து முதல்ல குரல் கொடுக்கறது யார் கொடுப்பான்னு இருக்கீங்க? ஸ்டாலின். அதனால தான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. எதுக்குங்க கிறிஸ்தவங்க ஓட்டு போடுறாங்க? ஸ்டாலின் ஜாதிக்கு அகெயின்ஸ்ட், ஜாதி ஏற்றுத்தாழ்வை அவங்க வெறுப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பெரியாருடைய கொள்கையில் அது முக்கியமான கொள்கை. அதில் வெறுக்கிறதுனால தான் எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்ல இசிஏ பிஷப் எஸ்ரா சர்குணம்ங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் பெரிய ஒரு பிஷப். ஆக்சுவலி
அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் டிஎம்கேயோட போய் நிற்கிறார். எதுக்கு டிஎம்கே? ஒரே ரீசன், ஜாதி. ஜாதியின் நிமித்தம் தமிழ்நாட்டில் ஒருவனும் தாழ்த்தப்படக்கூடாது. அந்த ஒரே ரீசன். ஜாதி இம்பார்ட்டனா? யோசிச்சு பாருங்க, எது முக்கியம்? உங்களுக்கு தெரியும் ஜாதி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, நமக்கு தெரியணும். ஏன் அவன் எதுல இருந்தானே? எல்லாரும் ஒரே ரத்தத்துல தானங்க உண்டானீங்க. எல்லாருமே அம்மாட்ட இருந்தா வர்றோம், எல்லாரும் மனுஷன்ட்ட இருந்தா வர்றோம். வேற என்ன இருக்கு? புதுசா நம்ம பாட்டுக்கு அவன் பெரிய ஆளு, அவன் காலில் இருந்து வந்தான், தலையில இருந்து வந்தான், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை எதிர்த்து நிற்கிறதுனால தான் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுறாங்க. மதத்துக்கு மத சார்பற்று எப்படி கிறிஸ்தவ சபைகளை உடைக்கிறது. நீங்க பாருங்க, நார்த் இந்தியால உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்களை அடிச்சு கொள்றாங்க. அத்தனை சபைகள் உடைக்கப்படுது, சர்ச்சஸை இடிச்சு போடுறாங்க. கிறிஸ்மஸ் அப்ப நடந்த காரியம் தெரியும் உங்களுக்கு. எத்தனை நியூஸ் சேனல்ல பாக்குறீங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நடக்குது. இதுக்காக தான் பைபிள்ல இருக்கு, பக்தி உள்ள ஒரு காரியத்தை நீங்க இந்த உலகத்துல செய்யும்படியான ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்கன்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணுங்க. பைபிள் இருக்கு, கலகம் இல்லாத ஒரு ஆட்சி இருக்கணும். அதனால தான் போடுறாங்க. ஒரே ரீசன், மதம் தான். இப்போ டிஎம்கே எல்லாமே கரெக்டா, நீ டிஎம்கேக்கு செம்பு தூக்குற கிடையாது. டிஎம்கேக்குல எல்லாமே சில ஃப்ராடான விஷயம் இருக்கலாம், தப்பான விஷயம் இருக்கலாம். ஆனா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுறதான காரியம் என்ன தெரியுமா? அவங்க ஊழல் பண்றாங்கன்னு கிடையாது, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடல. அவங்க என்ன பண்ணாலும் நாங்க ஓட்டு போடுவோம், அதுக்கு ஓட்டு போடல. கிறிஸ்டியன்ஸ் போடுறதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? இதுதான். மதத்தை சார்ந்து வர்றதுனால, ஜாதியை சார்ந்து வர்றதுனால, இந்த ஒரே ரீசனுக்கு தான் எதிர்த்து நிற்கிறாங்க. அதனாலதான் டிஎம்கேக்கு ஓட்டு விழுது, பிஜேபி எதிர்த்து நிற்கிறாங்க, ஏடிஎம்கே எதிர்த்து நிற்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் எப்பவுமே புஷ் பண்ணி தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், இதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ் மட்டும் அதனால ஓட்டு போடல, ஹிந்துஸ் ஓட்டு போடுறாங்க, முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுறாங்க. எதுக்கு ஓட்டு போடுறாங்க? டிஎம்கேக்கு. ஒரே ரீசன், பிஜேபி வரக்கூடாது, ஏடிஎம்கே வரக்கூடாது. இப்போ உடனே சிலர் வருவாங்க, என்டிகேக்கு போடலாம்ல, நாம் தமிழருக்கு போடலாம்ல, அவங்கெல்லாம் நல்லா தானே பண்றாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் யாரை ஹெட்டா வச்சிருக்கிறாங்க? நம்ம இந்தியா அந்த ஆர்கனைசேஷன், விடுதலை புலிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, பிரபாகரன், அந்த கேங்கையே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஒன்று தெரியணும், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்ல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் செத்துருக்காங்களா அந்த ஆர்கனைசேஷனால. அவங்க சூசைடல் பாம், அப்போ அவங்களே போய் தற்கொலை படையா அனுப்புவாங்களாம். அவன் தற்கொலை பண்ணிச்சாவான் பாம்பு அடிச்சு. அதனால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ராஜீவ்காந்தி செத்து போயிருக்காரு. ஏகப்பட்ட பேரை கொன்னு குவித்தவர்கள். இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல, யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, யூகே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கனடா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, EU அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க இது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஒரு கொடூரமான ஆர்கனைசேஷன். அதில் உள்ள ஒருத்தரை இவன் என்ன சொல்றாருன்னா, இவன் தான் என் தலைவர். ஐ லவ் சீமான், எனக்கு சீமான் பிடிக்கும். பட் அவருடைய லைஃப்பை யோசிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு தலைவர்னு நிப்பாட்டுறாருல, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. we don't support terrorism. நான் ஒன்று சொல்லவா, கிறிஸ்தவர்களை நீங்கள் அடிச்சு கொள்ளுங்க, அவன் அடி வாங்கி சாவான தவிர திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் அடிச்சானா அவன் இயேசுக்குரியவன் இல்லை. நீ ஒருத்தனை அடி, அவன் திரும்பி அடிக்கக்கூடாது. அதனால தான் நார்த் இந்தியாவில் அடிக்க தெரியாதாங்க, எங்களுக்கு கம்பு எடுக்க தெரியாதா, எங்களுக்கு மிதிக்க தெரியாதா? இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நான் ஒன்று சொல்றேன், 10 அடி அடிச்சேன்னா 1 அடி ரிட்டன் அடிக்க தெரியாதா? எங்களுக்கு அடிக்க தெரியும், அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை ஒருத்தர் சபித்த ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணவன. இயேசு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இதை தான் எங்களால் செய்ய முடியும். அதனால தான் நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது, நாங்கள் அடிக்க முடியாது, உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ என் மதத்துக்கு தான் மாறணும், உங்களை ஒருத்தனும் கட்டாயப்படுத்தக்கூடாது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உங்களை சொல்லலாம், நீங்க செய்த பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் மோட்சத்துக்கு போக முடியும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இயேசு தான் உன் பாவத்துக்கு மன்னிக்க முடியும். எழுதப்பட்டிருக்குது, உன்னுடைய வியாதியை இயேசு மாற்ற முடியும், உனக்கு இல்லாமையை இயேசு மாற்ற முடியும், உன் குடும்பத்தில் உன் தகப்பன் குடிக்கிற காரியத்தை இயேசு மாற்ற முடியும், உன்னுடைய குட்டி பழக்கத்திலிருந்து இயேசு விடுதலை தர முடியும். இதை வேதம் சொல்லுது. இயேசு இதை தான் சொன்னார், உலகம் முழுசும் போய் சொல்லுன்னு சொன்னார். உங்களை இயேசு பிளஸ் பண்ண முடியும்.
இப்போ நிறைய பேர் டிஎம்கேனாலே கிறிஸ்டியன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு தான் செய்றாங்க. இல்ல, ஹிந்துஸ்க்கு செஞ்சதெல்லாம் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 4430 டெம்பிள்ஸ் அவங்க என்ன குடமுழுக்கு நடத்திருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, 4430. அப்போ அதே மாதிரி பாருங்க, 18,000 அர்ச்சகர்களுக்கு 1000 ரூபாய் என்ன பண்றான், ஊக்கத்தொகையா அனுப்பியிருக்காங்களாம். இதான் முதல் தடவை இப்படி நடக்குதா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னீங்க, அப்ப ஹிந்துஸ்க்கு செஞ்சிருக்காங்க. இது சத்துரு செய்யற சதி, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்யற ஒரு சதி. எதுவுமே ஹிந்துஸ்க்கு செய்ய மாட்டாங்க. ஹிந்து கோயில்லாம் நாசமாயிக்கிட்டு இருக்கு. நாசம்லாம் ஆகல, நல்லா ஆயிட்டு தான் இருக்கு. நல்லா கெட்டதான் செய்யறாங்க. உங்களுக்குள்ள விதைக்கிறான், இந்த கிறிஸ்தவனை வெறுத்துரு, முஸ்லிம்ஸை வெறுத்துரு. நான் சொல்றேன், கிறிஸ்தவன்ல கெட்டவன் இருக்கிறான், ஆனா எல்லா கிறிஸ்தவனும் கெட்டவன் கிடையாது. முஸ்லிம்ஸ்ல கெட்டவன் இருக்கிறான், எல்லா முஸ்லிம்ஸும் கெட்டவன் கிடையாது. ஹிந்துஸ்ல கெட்டவன் இருக்கிறான், எல்லா ஹிந்துஸும் கெட்டவன் கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்கிடணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல சுபாவம் உண்டு, எல்லாருக்குள்ளேயும் உண்டு. ஆனா சிலருக்குள்ள மத வெறி உண்டு. மத வெறியை வைத்து உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி பாருங்க, கிட்டத்தட்ட 2,30,444 லேண்டு, அத்தனை ஏக்கர் லேண்டை ஹிந்து டெம்பிள்ஸோடைய லேண்ட்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. அதுக்கு அளவு எடுத்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இனிமே ஒருத்தரும் அதை என்ன பண்ண முடியாது, புறம்போக்கு நலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் டீசெண்டா எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன? இதெல்லாம் செய்யறது என்ன? இது யாருக்கு கிறிஸ்தவனுக்காக கொடுத்தாங்க? இதை எழுதி கொடுக்கல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன், இந்தியாவில் ஆர்டிகல் 25 படி நம்ம மத சுதந்திரம் உண்டு. யாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னானா நீங்க சொல்ல வேண்டாம். ஃபோர்ஸ்ஃபுல் கன்வென்ஷனுக்கு மட்டும்தான் அலோ கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள இதுல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய கிராமத்துக்குள்ள இயேசுவை பத்தி ஒருத்தன் போய் சொல்ல போனாலே அவங்க மைண்ட்ல என்ன ஆயிருது தெரியுமா? இவன் இயேசுவை பத்தி சொல்றான், ஐயோ அவன் மதம் மாத்துறான். அது மதம் மாத்துற பைபிள் படி இல்லை, நம்ம சட்டத்தின் படி. ஆர்டிகல் 25 படி நீங்க உங்க ஹிந்துயிசத்தை பத்தி என்கிட்ட சொல்லலாம். ஆர்டிகல் 25 படி உங்களுடைய கடவுள்களை பத்தி என்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி நானும் என் கடவுளை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம். நீங்க முஸ்லிம்ஸ் அவங்களுடைய கடவுளை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம். அது உங்ககிட்ட இருக்கிற உரிமை. நீங்க உங்க நாட்டில் உள்ள ஒரு பிரதிநிதியா உங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்க நாட்டில் உள்ள ஒருத்தன்ல, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? ஒரு கிராமத்துல போய் ஒருத்தர் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு ஒரு நோட்டீஸை கொடுத்தான்னா மதம் மாத்த வந்துட்டாங்க. அந்த 50 பைசா சாக்லேட்டுக்கும் இதையும் கொடுத்து மதம் மாத்த வந்துட்டானுங்க. லாஜிக்கா பேசு. அந்த வெக்கைக்குள்ள ஒருத்தன் ஏன் உன்னை மதம் மாத்த வரணும்? கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் லைஃப்பை மாற்றணும், உன்னுடைய கஷ்டத்தை மாற்றணும். எத்தனை பேர், நான் சொல்கிறேன், அந்த ட்ராக்ஸில் பார்த்துட்டு எத்தனை பேர் தற்கொலையிலிருந்து விடுதலையாக இருக்காங்க தெரியுமா? அந்த ட்ராக்ஸை பார்த்துட்டு எத்தனை பேர் பாவ மன்னிப்பு பெற்றிருக்காங்க தெரியுமா? பாவ மன்னிப்புன்னு சொல்லி 60 கோடி பேர் ஒரு இடத்துல போயிட்டு முங்கி எந்திரிச்சதை நம்ம பார்த்தோம். 60 கோடி பேர். ஆனால் பாவ மன்னிப்பை இயேசு உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியும். இயேசுடைய ரத்தம் உங்கள் பாவத்துக்காக சிந்தப்பட்டதுங்கிறத நம்பினா போதும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிரும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறிடும். இதை தாங்க சொல்கிறோம். தப்பாக எதுவும் சொல்லலை. நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு தவறான விதத்தை கற்பித்து அவங்க மதம் மாற்ற வராங்க. ஃபுல்லும் பொய்யான காரியத்தை உள்ளே கொண்டு வந்து மிஷனரிஸ் செஞ்சதை பாருங்க. அவங்க எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்க தான் ஒரு மாடர்ன் எஜுகேஷன் அவங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணது. உங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களுக்குள்ள மாற்றி விட்டது அவங்க தான். பெண்களுக்கு கல்வி உண்டுங்கிறத சொல்லி கொடுத்தது அவங்க தான். அவங்க மதம் மாற்றணும்னா உங்களை முட்டாள வச்சிருக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் பைசாவை கொடுத்துட்டு உங்களை லூசு மாதிரி அவன் காலுக்குள்ள அடிமையாக வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க யாரும் அதை செய்ய வரல. ஒன்று சொல்லவா, உண்மையான தகப்பனோ உண்மையான தாய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை உருவாக்குவாங்க. அதை தான் செஞ்சாங்க மிஷினரிஸ். உங்களை வளர்த்து விட்டாங்க, உங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி விட்டாங்க, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி விட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க மாற்றினாங்க. பாருங்க, கால்டுவெல் அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தையும் தரத்தையும் மாற்றி விட்டது அவங்க தான். எல்லாம் மாற்றினாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க தான் செஞ்சாங்க. உண்மைதான், மிஷினரி செயலன்னு சொல்ல முடியாது. ஒன்று தெரியணும், அதுக்கு அவன் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்தான். மதம் மாத்துறதுக்கு இல்லை, மனுஷனா மாத்துறதுக்கு, மனுஷனுடைய சுபாவத்தை மாத்துறதுக்கு, மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு, மோட்சத்துக்கு போற வழியாகிய இயேசுவையும் அவன் கூட சேர்த்து காட்டி கொடுத்தது தான் ஹைலைட். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். நீங்க பாருங்க, ஒரு முக்கியமான கான்செப்ட். அதுல ஒரு காரியம் சொல்றாங்க, 33 கோடி தேவர்கள்
பிசாசு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன்ஸ் யாருமே அப்படி எங்கேயும் போதித்திருப்பார்களான தெரியல. ஒருவேளை ஏதாவது கிராமத்துல போயோ நான் இயேசுவை பத்தி சொல்லுவேங்க. கிராமமா போய் சொல்லியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். யார்கிட்டயும் போயிட்டு உன் கடவுள் பிசாசு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணது இல்லை. ஒன்று புரியணும், நான் யோசிங்க, அந்த கடவுள் பிசாசுன்னு சொல்லி பைபிளில் டைரக்டாக எழுதப்படலை. பட் பைபிளில் விக்கிரகத்தை பற்றி, ஐடலை பற்றி என்ன இருக்கு? இப்போ பாருங்க, ஒரு ஜீசஸ் சிலை இருக்குது, இல்லை ஒரு மேரி சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிலையை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சிலையானது ஒன்றுமில்லை, விக்கிரகமானது ஒன்றுமில்லை. அது எந்த சிலையா இருக்கலாம், எந்த மதத்துடைய சிலையா இருக்கலாம். பைபிள் சொல்லுது விக்கிரகமானது ஒன்றுமில்லை. விக்கிரகம்னா ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது, விக்கிரகம் கண்ணிருந்து பார்க்காது, காது இருந்து கேட்காது, மூக்கு இருந்து முகராது, வாயிருந்து பேசாது எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது, ஒரு தச்சன் போறானா, போய் ஒரு மரத்தை காட்டுல வெட்டி அதுல பாதியை எடுத்து சிலை செய்யறானா. அது சிலையை வைத்து அந்த உருவத்தை உண்டாக்கி அவன் மரக்கட்டையினால ஒரு சிலையை செய்யறான். ஆனா இன்னும் மீதி உள்ள மிச்ச பாகத்தை எடுத்து அடுப்புக்குள்ள போட்டு தன்னுடைய சாப்பாடு சமைக்கிறதற்காக பயன்படுத்துகிறானா. இதற்கும் இந்த கட்டைக்கும் அந்த கட்டைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிள் எப்பவுமே இந்த விக்கிரகம், ஐடல்ஸ் எல்லாம் ஒரு மேட்டரா மதிக்கல. நான் சொல்றேன்ல, அது இயேசுடைய சிலையா இருந்தாலும் சரி, மேரியுடைய சிலையா இருந்தாலும் சரி, வேற புனிதர்களுடைய சிலையோ, எந்த கடவுள்களுடைய சிலையோ, பைபிள் படி தட் இஸ் நத்திங்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது ஒண்ணுமே கிடையாது. கடவுள்ங்கிறவரு சொர்க்கத்தில் இருக்கிறார். நீங்க பேசுனீங்கன்னா அவருக்கு கேட்கும், நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் கேட்க முடியும் அவரால. இதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. ஆனா ஒண்ணு, எப்போ நீங்க தவறான தெய்வம்னு சொல்லி நீங்க கும்பிடுறீங்களோ, தவறான வச்சு, இப்போ மேரி கடவுள் இல்லை, இப்போ இயேசுடைய சிலையை பார்த்துட்டு நான் கடவுள்னு நான் போய் சொல்லி அதை வணங்குறேன், டெய்லி அதுக்கிட்ட பூஜை போட்டுட்டு அதுக்கு மாலை போட்டுட்டு டெய்லி அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? பிசாசு பார்ப்பான். பிசாசு பார்த்து சொர்க்கத்துல சட்டம் இருக்குது, சிலை வழிபாடு செய்யாதேன்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பார்த்து விட்டு சொல்லுவான், இந்த சட்டத்தின்படி இவர்கள் இந்த பாவம் செய்கிறார்கள், நான் அவர்களுடைய குடும்பத்தில் புகுந்து அவர்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுவான். கடவுள் பாப்பாரு, எப்படியாவது இவனை காப்பாற்ற முடியுமா? இல்ல அவன் வசமா மாட்டிக்கிட்டானே, போ, வேற வழி இல்லை, கடவுளால பண்ண முடியாது. நீங்க எப்போ இந்த அறியாமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதற்குரிய வேதனை. நிறைய பேர் பாருங்க, மந்திரவாதிகளை நம்பி போவாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் ஒன்று சொல்றேன், நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல இதே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ பிரச்சனைனாலோ அவங்க டாக்டர்ஸ்கிட்ட போக மாட்டாங்க, மந்திரவாதிகள்கிட்ட போவாங்களாம். அவன் போய் தொப்புள்ள சூடு வச்சு அனுப்புவான், அது போயிடும்னு சொல்லி. வயிறு வலினா தொப்புள்ள சூடு வைக்கிறது. சூடு வச்சா எப்படிங்க சரியாகும்? புண்ணுதனங்க உண்டாகும். தெரியல உங்களுக்கு. இது எல்லாம் அறியாமை. இதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நிறைய அறியாமை இருக்கும். யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் சொல்ல எம்மதமும் சம்மதம். இது எப்படி இந்த கான்செப்ட் அக்செப்டபிளா இருக்க முடியும்? நான் யோசிக்கிறேன், நான் லாஜிக்கலா ஜீசஸை பின்பற்ற விரும்புறேன். எம்மதமும் சம்மதம்னு சொல்லி நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இயேசு சொல்லி இருக்கிறாரு, விக்கிரகத்தை வணங்காத, பைபிள்ல தெளிவா இருக்குது. அப்ப நான் ஹிந்துயிசத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ரெண்டாவது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுதான் ரட்சிக்கப்படுவதுக்கு வழி, சொர்க்கத்துக்கு போறதுக்கு இயேசு மாத்திரம் தான் வழின்னு இருக்குது. ஆனா குரான்ல டிஃப்ரெண்டா இருக்குது. அங்க அல்லாஹ் இருக்குது. இயேசு சிலுவையில் அடிக்கப்படலைன்னு சொல்லி குரான் சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது ஜீசஸ் சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு எவிடன்ஸும் ஹிஸ்டரியிலையும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இது ஒண்ணு சொல்லுது, அது ஒண்ணு சொல்லுது, நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒருத்தன் 4 ஒய்ஃப் வைக்கலாம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பைபிள் படி நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படி வைக்க கூடாது. இன்னும் பாருங்க, முஸ்லிம்ஸ்ல ஒருத்தன் மறிச்சு போய் மேல போனானா ஹெவன்ல அல்லாஹ் அவனுக்கு 72 கன்னி பெண்களை கொடுப்பாருன்னு சொல்றாங்க. பைபிள் படி அது விபச்சாரம். 72 பேரோட ஒருத்தன் இருந்தானா அது விபச்சாரம், அசுத்தம் பைபிள் படி. ஆனா அங்க அப்படி இருக்குது. அப்ப அந்த லா படி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட், எனக்கு டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஹிந்துயிசம் டிஃப்ரெண்ட், அங்க டிஃப்ரெண்டா இருக்குது.
பிரம்மருடைய தலையில இருந்து வந்தாங்க, இப்படி வந்தாங்கன்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காட் ஆணும் பெண்ணுமாய் காட் சிருஷ்டித்தார். காட் ஹிம்செல்ஃப் மேடுன்னு இருக்கு. அவரே உண்டாக்குனாராம். தலையில இருந்து இல்ல. பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? கால்ல இருந்து உண்டாக்கல அவரு, தலையில இருந்து உண்டாக்கல. அவர் சொல்றாரு அவரை போலவே நம்மளை உண்டாக்குனாராம், அவருடைய சாயல்லையே உண்டாக்குனாருன்னு இருக்கு. இப்ப நான் எப்படி நம்புறது? எம்மதமும் சம்மதம்ங்கிறதை நான் சம்மதிக்கவே முடியல. நான் இப்போ முஸ்லீமா இருந்தா நான் கிறிஸ்டியானிட்டியோ ஹிந்துசத்தையோ அக்செப்ட் பண்ண முடியாது. நான் முஸ்லீமா இருந்தேன்னா நான் அக்செப்ட் பண்ண முடியாது. கிறிஸ்டியனா இருந்தா இந்த ரெண்டையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஹிந்துவா இருந்தா இந்த ரெண்டையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா விக்கிரகாராதனையே தப்புன்னு சொல்லிட்டாங்க. இது உங்க கையில இருக்குது. நீங்க எது ட்ரூன்னு சொல்லி நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இயேசு உண்மையான தேவன்னா இயேசுவால உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். உண்மையான ஹார்ட்டோட நீங்க போய் கேளுங்க, இயேசுவே நீர் தான் கடவுள்னா எனக்கு வெளிப்படுத்துங்க. இயேசு உங்களுக்கு செய்வாரு. இயேசு உண்மையிலேயே கடவுள் எனக்கு காமிச்சாருங்க. நான் கேட்டேன், நீர் தான் கடவுளா? இத்தனை கடவுள் இருக்கு, நீ தான் கடவுள், நான் எப்படி நம்புறது கேட்டேன். ஒரு நாள் இரவு எனக்கு சொப்பனத்தில் இயேசு பேசுறான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கீழே ஜீசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என் ஹார்ட்ல நம்ப ஆரம்பிச்சேன். ஒன்னு புரியணும், இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு உங்க லைஃபை மாற்ற முடியும். இயேசு உங்க லைஃபை கட்டாயம் மாற்ற முடியும். உங்களோட பேச முடியும், உங்களை வெளிப்படுத்த முடியும். ஐ நோ ஜீசஸ் இஸ் த ட்ரூ காட், என்னால சொல்ல முடியும். ஆனா உங்களை ஃபோர்ஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா லா எனக்கு அதுக்கு பெர்மிட் கொடுக்கல. ஆனா உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நமக்கு தெரிந்து கொள்ளணும். அதனால கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த படத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, உங்களுக்கே சுகர் இருக்கு, நீங்க போய் அடுத்தவங்களுக்கு ஜெபிக்க போறீங்களா? உங்களுக்கே உங்க பிள்ளைக்கே குழந்தை இல்லை, நீங்க வேற ஒருத்தருக்கு போய் ஜெபிக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்து பிரச்சனையை மாத்துங்க, அதுக்கப்புறம் வேற குடும்பத்து பிரச்சனையை பார்க்கலான்னு சொல்லி அந்த படத்துல ஒரு காரியத்தை சொல்லிருக்குதை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், பைபிள்ல இருக்குது, ஒவ்வொருவனும் தனக்கானவைகளே இல்லை பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. இயேசுவால என்னையும் பிளஸ் பண்ண முடியும், உங்களையும் பிளஸ் பண்ண முடியும். ஆனா சம்டைம்ஸ் என்ன காட் ஒரு வெயிட்டிங் பீரியட்ல வைப்பாரு. பைபிள்ல வெயிட்டிங் பீரியடை பத்தி இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. வெயிட்டிங் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வர உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸையோ என்னுடைய பிளஸ்ஸிங்ஸையோ காட் வெயிட் பண்ணுவாரு. அவர் பார்ப்பாரு, இந்த சூழ்நிலையிலையும் நான் ட்ரஸ்ட் பண்றானா. நான் என்ன சொல்றேன், கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தளவு ஜீசஸோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், காடோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், காடோட பேசுறது, அவர் திரும்பி நம்மளோட பேசுறது, உண்மையான தேவன்னா பேசுவார், உண்மையான தேவன்னா பார்ப்பார், உண்மையான தேவன்னா கேட்பாரு. இந்த ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை பில்ட் பண்ணும், நம்ம லைஃப்பை மாற்றும், அவர் மேலே ட்ரஸ்ட்டை கொண்டு வரும். அதனால இன்னைக்கு செய்யலைனாலும் நாளைக்கு செய்வார், இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது செய்வார், என் லைஃப்பை கட்டாயம் மாற்றுவார். அந்த ஃபேத் இருக்கும். உங்கள் லைஃப்பில் காட் அதை கொடுக்க விரும்புகிறாரு, உங்களை செய்ய விரும்புகிறாரு. நான் சொல்கிறேன்ல, நிறைய டைமில் இந்த மதவாத சக்திகளை அக்செப்ட் பண்ண முடியாது. கிறிஸ்டியன்ஸோட லாவை நான் பின்பற்றுறேன், கிறிஸ்டியன்ஸோட கான்செப்ட்ஸை நான் பின்பற்றுறேன். நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது ஒருவேளை உங்களுக்கு அஃபெண்டாக இருக்கலாம், பட் பைபிளில் இதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார், நீ எல்லா இடத்துலையும் போய் என்னை பற்றி சொல்லுனார். அதனால நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறோம். பைபிளில் இருக்குது, மத்தேயு 28:19-20 இருக்கு, நீ போய் என்னை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லு. இயேசு சொன்னார், அதான் நாங்கள் செய்கிறோம். எல்லாரும் அவங்க விருப்பத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கடவுளை என்கிட்ட சொல்ல, நான் என் கடவுளை உங்ககிட்ட சொல்லலாம். அது உங்க இஷ்டம், அது ஏன் இஷ்டம். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நீங்களும் இந்த எலெக்ஷன்ல யோசிச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியும். மதவாத சக்திக்கா? இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லலாம். ஒருவேளை சிலர் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஃபேனா இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு. கரூர் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க, அவர் ஹேண்டில் பண்ண முடியுமா? பிஜேபி கொடுக்குற டார்ச்சில் அவங்களால தாங்க முடியுமா? இப்போ அதற்கு அவர் டெவலப் ஆயிட்டாரா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நான் சொல்கிறேன், உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன். ஒருவேளை இந்த வருஷத்தை மாத்திரம் அவருக்கு கொடுக்காம அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு சான்ஸை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? அடுத்த எலெக்ஷனுக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள அவர் மெச்சூர் ஆவாரு, இன்னும் சூப்பர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் தலைவனுக்குரிய அவருக்கு அதுக்குரிய லெவல் அவருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போடலாம். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஐ எம் நாட் ஃபோர்சிங் எனி ஒன், இட்ஸ் யுவர் வில். அதனால ஓட்டு போட மறக்காதுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.